மிஸ்டேக்னால மேக்ஸ்ல சென்டம் போயிடுதுன்னு ஃபீல் பண்றீங்களா? ஸோ என்னென்ன சில்லி மிஸ்டேக் சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ 10th குவார்டர்லி எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன வரும் அப்படின்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல யூனியன், இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஒரு 2 டேர்ம் இருக்கும். ஸோ யூனியன் அப்படின்னா எல்லாமே, தட் இஸ் யூனியன், எல்லாமே எடுத்து நம்ம எழுதணும். அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துல இருக்கக்கூடிய காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதை நீங்க எப்படி என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டுமே அப்படியே மாத்தி எழுதிடுவீங்க. ஸோ யூனியனுக்கு இன்டர்செக்ஷன் எழுதுவீங்க, இன்டர்செக்ஷனுக்கு யூனியன் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பா பண்ணாதீங்க. அண்ட் தென் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கேட்பாங்க, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ல f of g of x அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே தட் இஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க f of g of x னா ஃபர்ஸ்ட் நம்ம g of x ஓட வேல்யூ தான் ஃபில் பண்ணணும். ஸோ g of x ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் f of x ஃபில் பண்ணணும். ஸோ அதை நீங்க அப்படியே மாத்தி f of x எழுதிட்டு அதுக்கப்புறம் g of x அப்ளை பண்ண கூடாது. ஸோ இந்த 2 மிஸ்டேக்கும் கவனமா பார்த்து உங்களுடைய எக்ஸாமை நல்லா பண்ணுங்க. இதுல எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததோ கமெண்ட் பண்ணுங்க.